ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு ஸ்கின் கேர், ஹேர் கேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ கிளீன்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், மேக்கப், இந்த விஷயங்கள் மென் அண்ட் விமன், பேபிஸ் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து பாப்புலர் ஆகிட்டு. அதே வகையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேரில் ஃபேஸ் க்ரீமாக இருக்கட்டும், ஜெல்லாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசர், ஈவன் எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்துட்டு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஹார்ம்ஃபுல்லும் இருக்குது, ஹார்ம்லெஸ்ஸும் இருக்குது, கெமிக்கலே இல்லாததும் இருக்குது. சன்ஸ்க்ரீன் முதற்கொண்டு, ஹேர் ஆயில் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து ஹேர் டையாக இருக்கட்டும், ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும், நான் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணேன், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ரிசல்ட் கொடுத்தது, ஒரு 1 வீக் 2 டேஸ்லேயே வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தது, எனக்கு நல்ல நான் இப்போ ஒயிட்டனிங் பர்பஸ்க்காண்டி நான் வாங்கி யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நல்லா ஸ்கின் ஒயிட்டனிங் ஆச்சு, இன்ஸ்டண்ட்டாக நல்ல ரிசல்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த க்ரீமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 6 மந்த் ஆகுது. பட் நான் முன்னாடி இருந்ததை விட என்னோடய ஃபேஸ் வந்து இப்போ ரொம்ப ஏஜ்னிங் ஆன மாதிரி இருக்குது, பிக்மெண்டேஷன் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஸோ அவங்க இதுதான் ஒரு பிராண்டட், அந்த பிராண்டை வந்து சொல்ல விரும்பலை. ஸோ இந்த பிராண்டட் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாங்க, இன்ஸ்டண்ட்டாகவே 1 வீக்கில் ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஒயிட்டனிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒயிட்டனிங் ஆகிட்டோம், ஸோ இனி தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமேல்ட்டு அவங்களுக்கு வந்து ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு ஒரு டாட், அதுக்கப்புறம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஏன்னே தெரியலை, ஆனால் சூப்பர் பிராண்ட், அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னன்றது டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்கின் கேர் ரிலேட்டடாக, மேக்கப் ரிலேட்டடாக வந்து ப்ராடக்ட் பை பண்ணுறீங்க அப்படின்னு இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்னா, இப்போ நம்ம ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக், அப்புறம் வந்து மஸ்காரா, ஹேர் டை, கலரிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதோட கலர் கொடுக்கறதுக்காகவும், அது 1 மந்த்தாவது இருக்கிறதுக்காகவும், டக்குன்னு ரிசல்ட் வர்றதுக்காகவும் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து சேர்க்குறாங்க. அதில் நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் வந்து இருக்குது. லைக் வந்து பேரபன், அதுக்கப்புறம் வந்து சல்பேட், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் சொல்லிகிட்டே போகலாம். கிளிசரின் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு தான், நல்லது, ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. பட் ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஹார்ம்ஃபுல் தான். ஸோ இந்த மாதிரி சிலிக்கான், பேரபன்றது ஒரு டைப் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் வந்து எல்லா ப்ராடக்ட்லையுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் அதெல்லாம் சீப்பாக கிடைக்கும், ரொம்ப லோ ரேட்டில் கிடைக்கும். ஸோ வந்து ஈஸியாக அதை எல்லாமே பை பண்ணி ப்ராடக்ட் நிறைய ரெடி பண்ணி சேல் பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் ரிசல்ட்டும் கிடச்சிரும், சீக்கிரமாக நல்லா பையும் பண்ணுவாங்க, நம்ம நல்லா ஏர்னிங்கை இது பண்ணிவிட்டு மக்களுக்கு நல்ல நோயெல்லாம் பறக்கி விட்டுட்டு சுற்றிட்டு ஓடிடலாம் அப்படின்றது தான் வந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய இடங்களில். அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதோ ஒரு இதை போட்டு கலக்கி இது பண்ணி சேல் பண்ணணுன்ட்டு பண்ணுவாங்க. மக்கள் அதையும் ஆடை பார்த்துட்டு கலராக இருக்குது, அந்த இது கலர், ப்ராடக்டோட கலரு, வாசனையை பார்த்துட்டு அதை வாங்கி யூஸ் பண்ண பிறகு உடனே ரிசல்ட் வரும். அது நல்லதா கெட்டதான் அவங்களும் பார்க்க மாட்டாங்க, அதே விஷயத்த 10 பேருக்கு பரப்பியும் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் சைடு எஃபெக்ட்டுன்னு அவங்க உட்காந்துருப்பாங்க. கம்பெனிக்காரன் நல்லா சம்பாரிச்சிட்டு அவன் பாட்டில் அவன் வீட்டில் இருப்பான். ஸோ இப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கன்சியூமராக இருக்கிறவங்க, அதாவது ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கிளியராக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்டில் பேரபன், சல்பேட் இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. பேரபன் ஃப்ரீ, சல்பேட் ஃப்ரீ ப்ராடக்டை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரண்ட் இருந்துச்சுன்னா அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. நேச்சுரல் ஃப்ராக்ரண்ட் அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்டோட ஃப்ராக்ரண்ட், அப்புறம் வந்து நேச்சுரல் வேஸ்லேயே ஃப்ராக்ரன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கே தெரியும், அந்த ப்ராடக்டை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை ஸ்மெல் பண்ணுறோன்னா
அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும்ல, கப்புன்னு ஏறும். இந்த மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம நினைக்கிறோம் வந்து ஃபுட் கிரேடு தான் ஆட் பண்ணுறோம், ஃபுட் கிரேடு கலர் தான் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு. நான் சொல்கிற என்னோட ஒப்பீனியன், ஃபுட் கிரேட் கலரே வந்து டாக்ஸிக் தான். கேசரி பவுடர் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஃபுட் கிரேடுன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து கேசரி பவுடர் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நினச்சிருக்கோம். கேசரி பவுடரோட சைடு எஃபெக்ட் அவ்வளோ சைடு எஃபெக்ட், கேன்சர் சீக்கிரமாக வர்றதுக்கும் லங்ஸ் லிவர் எல்லாம் வந்து சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் மெயின் ரீசனே அது ஒன்று. நம்ம நினைக்கிற எப்போவாச்சு தானே, தம்மா தூண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிஞ்ச் ஆஃப் பவுடர் தான் போடுறோம், அவ்வளோ கலர் எப்படி வருது? நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் இல்லை, எப்படி வருது? கெமிக்கல். சில இது வந்து அதாவது ஆர்டிஃபிஷியல் கலர் இருக்குன்னா நேச்சுரலாகவும் கலர் கொண்டு வருவாங்க. நம்ம வந்து யோசிச்சுக்கிடணும், நேச்சுரல் வேஸ்லேயே வந்து கலர் கொண்டு வரதுக்கு இருக்குது. ஸோ ஃபுட் கிரேடுன்ட்டு இது பண்ணியிருக்காங்க, அதுவே வந்து காஸ்மெட்டிக்கில் கொண்டு வரும்போது அதுவே நான் ஹார்ம்ஃபுல் சொல்கிறேன். அது வந்து ஸ்கின் கேரில் கொண்டு வரும்போது இன்னுமுமே வந்து அது ஹார்ம்ஃபுல், அது வந்து ஒரு கெமிக்கல் தான் அப்படின்றது. ஸோ வந்து ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் வந்து கலர் இந்த ரெண்டுமே வந்து ஹார்ம்ஃபுல்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேரபன், சிலிக்கான், சல்பேட், அப்புறம் வந்து எஸ்எல்இஎஸ்லேயே ஹார்ம்ஃபுல் இருக்குது, கொஞ்சம் ஹார்ம்லெஸ்ஸும் இருக்குது. எஸ்எல்எஸ் இந்த மாதிரி நிறைய வந்து ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட் இருக்குது. நான் இந்த பக்கமாக உங்களுக்கு தரேன், உங்களுக்கு புரியும். அந்த அந்த இன்க்ரீடியன்ட் ஆஃப் அந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்துட்டு பை பண்ணாதீங்க. அப்புறம் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி கெமிக்கல்ஸுமே இருக்குது. ஜிங்க் ஆக்சைடு, அதுக்கப்புறம் சாலிசிலிக் ஆசிட், நியாசினமைடு, விட்டமின் சி, விட்டமின் இ, இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ஃப்ரெண்ட்லி கெமிக்கல்ஸுமே இருக்குது. அது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது. ஸோ அது வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி தான், எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல, நம்ம மேலே இங்கே வந்து ஸ்கின்னுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்கின்னோடலாம் போகாது. நம்ம ஸ்கின் அப்சர்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்ல, ஸ்கின் அப்சர்வ் ஆகி அது நர்வஸ் சிஸ்டம், பிளட் செல், பிளட்டு, இதில் எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகி நம்மளோட உடல் உறுப்புகள் வரைக்குமே போகும். மெயின் ரீசன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் நிறைய ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்களில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூ வரும். சீக்கிரமாக வந்து இந்த கேன்சர் மீன்ஸ் தோலில் வந்து கொஞ்சம் இச்சிங்காக இருக்கிறது, சீக்கிரம் புண்ணு வந்து ஆறாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து லங்ஸ், லிவர் இதெல்லாம் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகுறது. அவங்களுக்கு வந்து தெரியாது, நம்ம தான் ஸ்பாயில் ஆகிட்டுனா எப்படி ஹெவியாக இருக்கணும். லைட்டாக உங்களுக்கு லைட் சைடோ லெஃப்ட் சைடோ மைல்டான ஒரு பெயின் இந்த மாதிரி இருக்குதுன்னா ஆரம்பம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கின் கேருன்றது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். பட் அதோட டாக்ஸிக், அதோட கெமிக்கலோட விஷத்தன்மை நம்மளோட ஃபேஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அதோட ரியாக்ஷன் தான் அது யூஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு 3 மந்த்தோ 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து அது நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷனாக வருது, டார்க் ஸ்பாட்டாக வருது, இந்த மாதிரி விஷயங்கள் அதோட ரியாக்ஷன் நடக்கும். இது அவுட்டர் சைடு. நம்மளோட பாடி பார்ட்ஸ்லேயுமே வந்துட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூ வரும். ஸோ இதுதான் நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டில் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வகையில் நம்மக்கிட்ட வந்து நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஹேண்ட்மேட் சோப்ஸ்லேருந்து ஷாம்பு, ஆயில்ஸ், ஃபேஸ் ஜெல்லு, க்ரீமு, சன்ஸ்க்ரீன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் வந்து ஹெர்பல் ரிலேட்டடாக ஹெர்பல் ஜூஸஸ், பவுடர்ஸ், இன்ஃப்யூஸ்ட் ஆயில், இன்ஃப்யூஸ்ட் வாட்டர், இந்த மாதிரி ஹெர்பல் ரிலேட்டடாக தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே இல்லை. நம்ம வந்து சன்ஸ்க்ரீனில் கூட ரொம்ப ஹார்ம்லெஸ் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ணுறவங்களாம் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நேச்சுரலாக நிறைய என்னோடய ப்ராடக்ட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி வந்து பை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ட் இருக்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, லைக் ஆலோவேரா ஜெல்லாம் வந்து நிறைய பிராண்டில் இருக்குது. டார்க் க்ரீனு, லைட் க்ரீன், இந்த மாதிரியும் அண்ட் வந்து ஹெவி ஃப்ராக்ரண்ட்டோடையும் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அது நேச்சுரலாக வந்து நம்ம அந்த பல்ப்பை வந்து கிரைண்ட் பண்ணி அது ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ண பிறகு அது வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீனில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஜெல்லாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி பேர்ல் ஒயிட் அந்த மாதிரி தான் இருக்கும். லைட் ஒயிட்
ஒரு வாட்டர் அந்த கலரில் தான் இருக்கும். க்ரீன் கலர்லேயோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அதே மாதிரி ஃப்ராக்ரண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஃப்ராக்ரண்ட் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஃப்ராக்ரண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது அப்புறம் கலர் இதுவுமே வந்து ஸ்கின்னுக்கு ஸ்பாயில் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுவுமே ஹார்ம்ஃபுல் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க ரிசர்ச்சில். நீங்களே வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். எனிவே என்னோட அபவுட் அண்ட் என்னோட ப்ரொஃபைல் என்னோட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இருக்குது. இது நீட் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் யூடியூப் அபவுட்டில் என்னோட நம்பர் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எடுத்து மெசேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை பற்றியும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ எனிவே நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்னு தான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.